அடையாறில் சாலையோரமாக சாக்கு மூட்டையில் பீகார் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வந்த நிலையில் வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியில நேற்று அதிகாலை சாக்கு மூட்டையில ஒரு இளைஞரோட சடலமானது கிடந்தது. ரத்தம் வடிவதாக அங்குள்ள பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல அடையாறு போலீசார் அந்த சடலத்தை மீட்டு இந்த நபர் யார் என்பது குறித்து தீவிர விசாரணையில இறங்கினர். குறிப்பாக இந்த இளைஞர் வடமாநில இளைஞர் தான் என போலீசார் முதலில் சந்தேகித்துள்ள நிலையில இது குறித்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் அவரது அடையாளத்தை வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில முதற்கட்டமாக யாராவது சென்னையில காணாமல் போனதாக எந்த காவல் நிலையத்திலேயாவது ஏதேனும் புகார் ஏதேனும் வந்திருக்கிறதா என போலீசார் அதை வைத்து விசாரணை மேற்கொண்ட போது கூடுவாஞ்சேரி பகுதியில ஒருவர் காணாமல் போயிருப்பதாகவும் அதுவும் வடமாநில இளைஞர் ஒருவர் காணாமல் போயிருப்பதாக ஒரு புகாரானது காவல் நிலையத்துல வந்திருக்கிறது. அதனை வைத்து மேட்ச் செய்து பார்த்தபோது தான் அந்த இளைஞர் அவர்தான் என்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த இளைஞர் பீகாரை சேர்ந்த கௌரவ் குமார், வயது 24 என்பதையும் போலீசார் கண்டுபிடித்து அவரது மனைவியுடன் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவர் கூடுவாஞ்சேரியில இருந்து திருவான்மியூர் வரை அவரது செல்போன் ஆன் ஆகி இருப்பதும் அந்த திருவான்மியூர்ல அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் இருப்பதாகவும் தற்போது போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனை வைத்து தற்போது ஒரு வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த இளைஞரிடம் தீவிர விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இவரை வைத்து அடுத்த கட்டமாக மற்ற தலைமறைவாக இருக்கக்கூடிய 2 நபர்களை பிடிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த கொலை நடந்தது உள்ளிட்ட கோணங்கள்ல அவரிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவருக்கும் அந்த கௌரவ் குமார் என்பவருக்கும் என்ன பிரச்சனை, எதற்காக கொலை செய்யப்பட்டது என்ற கோணங்கள்ல தற்போது இந்த விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.